ஓய்வு ஞாயிறு அழகான நினைவுகளை இயற்கை தரும் அற்புதமான இடங்களை மனிதன் சில நேரங்களில் வடிவமைத்து மனதிற்கு நலம் தரும், வளம் தரும், பலம் தரும் விதங்களாக அமைத்துவிடும் சூழ்நிலை அழகானது. நினைவுகளை எப்பொழுதும் நமக்குள் வைத்துவிட்டு கனவுகளுக்கு இடம் கொடுக்கும் அழகான நிகழ்வுகளுக்கு இயற்கையோடு இணைந்திருக்கும் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் எத்தனை மனிதர்கள் இயற்கையோடு அழகை கொண்டாட வேண்டும் என நினைத்து மனதுக்குள் 1000 கற்பனைகள் முந்தி செல்லும் அழகான நினைவுகள் எப்பொழுதும் மிக மிக அழகான தருணங்களை நமக்குள் உருவாக்கி கொடுக்கும் பெரும் வரம். மிக அழகான தருணங்களை நாம் தான் உருவாக்கி அழகுபட வாழ வேண்டும் என மனதுக்குள் பல நினைவுகளை ஏற்றி வைக்கும் நிகழ்வுகளாக இயற்கையில் பல ஜாலங்களில் நம்மை உருமாற்றி காட்டி கொண்டிருக்கின்றது. அழகுக்கு கொஞ்சமும் பஞ்சமில்லாத மண்ணில் பல நிகழ்வுகளுக்கு நாம் தான் வித்திட்டு நம் மனதை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அழுத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் இடையே நமக்கான நேரத்தை நாம் தான் செலவழிக்க வேண்டும் என நினைத்து நேரத்தை வீணடிக்காமல் நொடி பொழுதில் மாற்றத்தை கண்டுவிட வேண்டும் என வேகமாக எடுத்தடி வைப்பது தெரியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் இடையே நம் மனதுக்குள் இழப்பாரும் சில இடங்களில் நம் மனம் பறிபோகத்தான் தோன்றும். அதுபோல் இன்று அழகான ஒரு இடத்திற்கு அழகு தமிழ் கவிதை கழகம் பயணம் பெற்றதால் இந்த அழகை அழகாக வர்ணிக்க வேண்டும் என வலைதள வாயிலாக ஒரு பதிவு செய்ய வேண்டும். அது அழகாக இருத்தல் வேண்டும். அது பலர் மனதுக்குள் பல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நினைத்து அழகை மிக அழகாக படம் பிடித்து கொண்டிருக்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம். எப்பொழுதும் இயற்கையை சார்ந்துதான் வாழ்க்கை என்று என் பதிவுகள் அனைத்திலும் நான் உரைப்பது உண்டு. அதையும் கடந்து இதையும் கடந்து ஒரு வாழ்க்கை உண்டு என நீங்கள் உணர்ந்து வாழ்க்கையை அழகாக கையாளும் மனப்பக்குவத்தை இதுபோல் இயற்கையோடு இணைந்து கொண்டாட வேண்டும் என இந்த பதிவு மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகு. இயற்கையோடு வாழ